தெய்வீக சுகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் 3 விதத்தில் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த உலகத்தில். ஒன்று, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இயேசுவின் நாமத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, குலம், கோத்திரம், மதம், மார்க்கம் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே சுகம் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி இயேசு உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் சுகத்தை தருகிறவர் என்கிறது குறித்து வசனங்களை காண்பிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாக. யாருக்கு சொல்லியிருக்குது? 15ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி 15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அந்த கனெக்ஷனில் தான், அதன் தொடர்பாக தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போய் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா ஜாதி, மதம், குலம், கோத்திரத்தை சேர்ந்த யாவருக்கும் இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவித்து, அவர் இரட்சகர் என்பதை அறிவித்து, அவர் கல்வாரி சிலுவையில் மனுக்குலத்துக்காக பாடுபட்டு ஜீவனை விட்டார், அவருடைய பாவங்களை பரிகரிக்கும்படியாக இதை செய்தார், அவர் மூலமாய் மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை அறிவிப்பு தான் சுவிசேஷம். இதை அறிவிக்கும் போது, அப்படி அறிவிக்கிற அந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என்றால், வியாதியஸ்தர் மேலே இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ரெண்டாவது, யாக்கோபு. ரெண்டாவது விசுவாசத்தில் பலவீனப்பட்ட விசுவாசிகள், அல்லது விசுவாசிகளாக இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் சரியா போதிக்கப்படவில்லை, சத்தியங்கள் இன்னும் விளங்கலை, விசுவாசத்தில் வளரலை, சில காரியங்கள் இன்னும் புரியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு வியாதின்னு சொல்லும்போது, அவர்களுக்கு ஜபம் தேவைப்படும் போது, அவர்களுக்கு சுகத்தை பெறுவதற்கும் ஒரு வழி இருக்குது. பாருங்கள் 14ஆம் வசனம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இதுதான் சாக்குன்னு ஒவ்வொரு வயிற்று வலிக்கும் பாஸ்டரை கூப்பிடக்கூடாது. அப்படி சொல்லிடலைங்க. இது யாருக்கு சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். யாருக்கு? 13ஆம் வசனத்தில் ஏற்கனவே சொல்லிடுச்சு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அதை முதல்ல வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்படி ஜெபம் பண்ணி இன்னும் சரியாக ஒன்றும் ரிசல்ட் இல்லை, உங்களுக்கு விசுவாசிக்க ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இல்லை. சென்ற வாரத்தில் ஒரு இடம் போயிருந்தேன் பாருங்க, அங்கே ஒரு விசுவாசி, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியை சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்த போது வேற ஒரு நாட்டில் அவங்க சொன்னாங்க, பாருங்கள், நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்குதுங்க, ஆனால் நான் பலனற்றவளாக இருக்கிறேன், விசுவாசிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன், நான் இன்றைக்கு ரொம்ப என்னால் முடியல, நீங்கள் சொல்கிறது தெரியுது எனக்கு, ஆனால் எனக்கு அதை செய்ய முடியல. அப்படி நான் சொன்னேன், உங்களுக்கு செய்ய முடியலன்னா பயப்படாதீங்க, இயேசு வண்டியில் இப்படி தான் ஒருத்தன் சொன்னான். அவர் கேட்டார், நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும்ன்றாரு. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஹெல்ப் மை அன்பிலீஃப், என்னுடைய அவிசுவாசத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை கேட்டான். அவர் உதவி செஞ்சார். அதுக்கு தான் மற்ற விசுவாசிகள் இருக்கிறோம், நீங்கள் பயப்படாதீங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியல, இப்போ பயந்து இருக்கிறீங்க, இப்போ ஒரு சந்தேகத்தில் இருக்கிறீங்க, இப்போ பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு முடியாமல் இருக்கிறீங்க, வியாதியின் மிகுதியினால் இல்லை பிரச்சனையின் மிகுதியினால் உங்களுக்கு இவைகளெல்லாம் எண்ணி பார்க்க முடியாமல் இருக்கிறது, இன்னும் வசனம் சரியாக போதிக்கப்படாதனால ஒருவேளை இதை உடனே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் சொல்லி அந்த அம்மாவோட சேர்ந்து அன்றைக்கு சில சத்தியங்களை பேசி அவர்களுக்காக நான் அங்கே ஊழியம் செய்தேன். அப்போ பாருங்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. மூப்பர் என்ன? அவர் வந்தார்னா, அவர் மூப்பர்னா பிரசங்கம் பண்ணுறவருங்க. அவர் சத்தியத்தை எடுத்து சொல்லுவார், பைபிளும் கையுமா வருவார். அவர் பைபிள் மட்டும் கையில் இருக்காது, அது உள்ளே என்ன இருக்குன்னு அவருக்கு விஷயம் தெரியும். எவீர் மாதிரி இல்லை இவர் வேற புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர். இவர் புதிய உடன்படிக்கையை புரிந்து வைத்து கொண்டவர். கல்வாரி சிலுவையில் என்ன நடந்திருக்கிறது என்று அவருக்கு புரியும். ஏன்னா வரவழைத்த உடனே அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசினோன்னா நிறைய பேர் சொல்லிடுறாங்க, சரி அந்த எண்ணெயில் ஏதோ இருக்குதுன்னு. இப்படியெல்லாம் காமெண்ட்ரிலாம் இருக்குது பாருங்கள். எண்ணெயில் ஏதோ சில இதெல்லாம் இருக்குது, தாது பொருட்கள்லாம் இருக்குதாக்கும், அதில் ஏதோ ஹீலிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதாக்கும், அது சுகமாக்குதாக்கும். அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எண்ணெயில் ஒன்றும் கிடையாதுங்க. எண்ணெய் பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்குது. இந்த பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக இருக்கிற எண்ணெய் எடுத்து அவன் மேலே பூசி
உனக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால், ரோமர் 8:11, அவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறதே. அதை நினச்சி பாருப்பா. உனக்கு நினச்சி பார்க்க முடியாமல் இருக்கிற ரோமர் 8:11 மறந்துட்டேன், இந்த கொஞ்சம் யோசித்து பாருன்னு எண்ணெயை கொஞ்சம் தள்ளணும்னா யோசித்து பார்க்குறான். ஓஹோ, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, உயிரோடு எழுப்பினவர் அவர். கல்லறையிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் வியாதியாக இருக்கிற என்னை எழுப்ப மாட்டாரான்னு யோசித்து பார்க்குறான். எழுப்புவார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லி எண்ணெயை பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளை சில நேரத்தில் பாவம் செய்து அதன் மூலமாக சில இடையூறுகள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் அவன் இருந்தால், இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வரும்போது அதெல்லாம் அவனுக்கு உணர்த்தி சொல்லி அவனுக்கு சரிப்படுத்தி அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வர்றாரு. இது இன்னொரு விதம் பாருங்க. ஒன்று சுத்தமாக இயேசு அறியாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது பிசாசை விரட்டலாம், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கலாம். இன்னொன்று, இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக சபையில் இருக்கிறவர்கள் ஆனால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத விசுவாச குறைவு அல்லது போதிக்கப்படாத நிலையில் இருக்கிறவர்கள், புதுதாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணி உதவி செய்யலாம். இங்கே கூட செய்கிறோம், நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா இப்போ தான் வர்றாங்க அவங்க, அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்களுக்கு இப்போ ஒன்றும் தெரியாது, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். வியாதியஸ்தர்கள் வர்றாங்க, ஜெபம் பண்ணுகிறோம், அநேகர் சொஸ்தமடைந்து செல்லுகிறார்கள். சரி, மூன்றாவது, இப்போ இதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ நேரம் இதை சொல்லிகிட்டு இருந்தேன். மூன்றாவது, விசுவாசிகள். இது ரியல் விசுவாசிங்க. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் ரியல் விசுவாசிங்க இருக்கீங்க? விசுவாசிகள் சும்மா பேரளவில் விசுவாசிகள் இல்லை, உண்மையாகவே விசுவாசிகள். அவர்கள் எப்படி சுகம் என்னுடையது, மீட்பின் மூலமாக இது எனக்கு சொந்தமாக இருக்கிறது என்பதை விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். அதுதான் பெஸ்ட் மெத்தட். இங்கே வந்தீங்கன்னா சரி, நீங்கள் ஒருவேளை இன்னும் சரியாக போதிக்கப்படலை, இன்னும் இப்போ தான் வர்றீங்க, இன்னும் காரியங்கள்லாம் இன்னும் சரியாக தெரியலன்னா வந்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவோம், கண்டிப்பாக செய்வோம். ஆனால் நாளடைவில் போக 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 பிரசங்கங்கள்லாம் அப்படி இருக்கும். தலையில் கவிச்சு ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், இப்போ சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் செய்வோம். ஆனால் பிரசங்கம் கேட்கும்போது என்னிடத்தில் வாருங்கள் பிரசங்கம் பண்ண மாட்டோம். என்ன பிரசங்கம் பண்ணுவோம்? சுகம் உங்களுடையது, எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சொந்தம், மீட்பின் மூலமாக இது உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது, இது உங்களுக்கு உண்டாயிருக்கிறதுன்னு தான் பிரசங்கம் பண்ணுவோம். ஹலோ, பிரசங்கம் இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணுங்க வர்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பிரசங்கம் எப்போ அந்த டைரக்ஷனில் போகாது. நல்லா புரிஞ்சுங்க. அது ஏன்னா பர்பஸ்லி ஒரு நோக்கத்தோடு பண்றோம் நாங்க. ஏன்னு சொன்னா என் கையில தான் ஏதோ இருக்குது, வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது எங்க வேலை கிடையாது. என் கையில் ஒன்றும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் இருக்கிறது. நான் கையை வைக்கிறதுனால, இயேசுவின் நாமத்தை நான் உச்சரிக்கிறதுனால, அந்த நாமத்திற்கு வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் மத்தியில் அதிகாரம் இருக்கிறது. அந்த நாமத்தில் தான் சுகம் கிடைக்கிறது. ஆனால் நான் ஒவ்வொருவருக்கும் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே, உங்கள் வீட்டிலேயே 365 நாளும் வருஷத்துல 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இங்க வரும்போது இயேசுவின் நாமத்தை குறித்து பேசுவோம், உங்களுடைய உரிமைகளை குறித்து பேசுவோம், மீட்பை குறித்து பேசுவோம். உங்களுடைய அதிகாரம் என்ன, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்பதை குறித்த பிரசங்கம் பண்ணுவோம். அதுதான் அல்டிமேட் மெத்தட். அதுதான் உயர்ந்த வழி பாருங்க. ஆகவே போதிக்கும் போது உயர்ந்த வழியை தான் போதிக்கிறோம், மற்றதை நான் வலியுறுத்துறது கிடையாது. இருக்கீங்களா? மற்றதை நான் வலியுறுத்துகிறது கிடையாது. இப்போ பிரசங்கம் கேட்டிங்கன்னா நாளடைவில் நீங்களே விசுவாசித்து நீங்களே சுகத்தை பெற்றுக்கொள்கிறது எப்படிங்கிற விதத்தில் தான் பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருப்போம் ஒழிய எங்களை நம்பி எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிறத நாங்கள் ப்ரமோட் பண்ணுகிறது கிடையாது. ஏனென்றால் வேதவசனத்தில் அப்படி தான் செய்ய சொல்லி இருக்கிறது. ஒரு காரியம் காண்பிக்கிறேன் பாருங்கள். மத்திய, மார்க், லூக்கா, யோவான்லாம் பார்க்குறீங்க, இயேசு சுகம் அளிக்கிறார், நிறைய கதைகள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சபை ஆரம்பித்த உடனே பார்க்குறீங்க, நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது, நிறைய சுகங்கள் நடக்கிறது. இதுக்கெல்லாம் சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒருத்தர் சொல்கிறாரு, சுகமெல்லாம் முடிஞ்சு போச்சான். எப்போ முடிஞ்சதுன்னு? கடைசி அப்போஸ்தலர் செத்த உடனே முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்கிறீங்க என்ன? பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்த மாதிரி யாரும் சுகம் பெற்றதாலாம் எழுதப்படவில்லை அப்படின்றாரு. ரொம்ப பெரிய பாயிண்ட் சொல்கிறாரு.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மாதிரிலாம் அவர் சுகம் பெற்றார், இவரை வியாதியை போனாங்க, சுகமாயிடுச்சு, இந்த பிசாசை விரட்டினாங்க, இங்கே இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோடு முடிஞ்சிருச்சு. ஏன்னா அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நம்ம நடவடிக்கைகள் கிடையாது. நான் சொன்னேன், ஐயா 28 அதிகாரம் அப்ரப்டாக முடியுது, ஆமேன் போடாமல் முடியுது, முற்றுப்புள்ளி வைக்காமல் முடியுது, சொன்ன சப்ஜெக்டை முடிக்காமல் அப்படியே நடுவழியில் விட்ட மாதிரி முடிஞ்சிருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது பரிசுத்தாவியின் கிரியைகள், அவைகள் இன்றைக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. முடியலையான்னா இல்லைங்க, முடிஞ்சிருச்சு, நீங்கள் முடியலன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா முடியலன்னு சொன்னால் தொடர்ந்து நிருபங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குமேன்னு சொன்னார். இப்போ நான் சொன்னேன், ஐயா நிருபங்களில் ஏன் எழுதப்படலைன்னா, நிருபங்கள் சபைக்கு எழுதப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஊழியங்கள் இயேசுவை அறியாத மக்களிடத்தில் போய் இவர்கள் பிசாசை விரட்டினார்கள், வியாதியஸ்தரை சுத்தமாக்கினார்கள். நிருபங்களில் ஏன் அப்படிப்பட்ட சுகங்கள், அற்புத சுகங்கள் எல்லாம் பெற்றதாக அங்கே எழுதப்படவில்லை என்று சொன்னால், சபைக்கு எழுதப்படுகிறது. சபைக்கு எழுதப்படும் போது அங்கே அவர்களே எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் எழுதப்படுகிறது. அவர்களுக்கு இந்த மாதிரி சுகமெல்லாம் தேவையில்லை, அவர்கள் விசுவாசத்தை எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றி தான் எழுதப்படுகிறது. அதனால தான் ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்படுகிறது. இன்னொரு வசனம் காமிக்கிறான், 1 பேதுரு 2 அதிகாரம் 24 இதுதான் அந்த 3வது பாயிண்ட்டுக்குரிய வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நல்லா கவனிங்க, இது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், இன்னும் வழங்கலை யாருக்கும், சிலருக்கு வழங்கலை. சொல்கிறேன், அவருடைய எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா 53 திருப்புங்க. ஏசாயா 53. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு வருவதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன நடக்கப் போகிறது மீட்பின் மூலமாய் என்பதை காட்சியாய் கண்டு தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறார். 4 வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே குணமாகிறோம்னு எழுதியிருக்குது. 1 பேதுரு 2:24 குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் இங்கே குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது? ஏன்னு சொன்னால் அவர் பார்க்குறார் அப்படியே காட்சின்னு, சிலுவை நடக்கலை, 800 ஆண்டுக்கு பிறகு நடக்க போகிற ஒன்று அங்கே பார்த்து சொல்கிறாரு, அவர் அடிக்கப்படுறதை நான் காண்கிறேன், அவருடைய சரீரம் நொறுக்கப்படுகிறதை காண்கிறேன், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அதையும் காண்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்பதை காண்கிறேன். நம்முடைய குணம், நம்முடைய சரீர சுகம் அங்கே இருக்கிறது, அதிலே உண்டாகிறது என்பதை நான் காண்கிறேன் என்று சிலுவையில் இயேசு காயப்பட்டு மரிப்பதற்கு 800 ஆண்டுகள் முன்பாக எழுதி வைத்து விட்டார். குணமாகிறோம், அதை பார்க்குறேன், குணமாறதை பார்க்குறேங்க. பேதுரு சிலுவைக்கு பிறகு வாழ்கிறவர். அவருடைய காலத்தில் சிலுவை மரணம் நடந்து முடிந்து விட்டது, மீட்பு நிறைவேற்றப்பட்டு விட்டது. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து புதிய உடன்படிக்கை அமல்படுத்தப்பட்டு விட்டது, புதிய சட்டம் ஒன்று உருவாகிவிட்டது. அந்த புதிய சட்ட புஸ்தகத்திலே இப்பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பேதுரு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஹல்லேலூயா, குணமானீர்கள். ஏன் அங்கே சட்டத்திலே எழுதி வச்சு எப்போ கொடுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் குணமானீர்கள், குணமானீர்கள், குணமாகிறோம்னு அவர் பார்த்தது. இப்போ சொல்றார், இப்போ குணமாகிறோம் அல்ல, குணமானீர்கள். குணமானீர்கள் என்று சொன்னால் நான் குணமானேன். இல்லையா டாக்டர் சொல்லி இருக்கிறாரு? இல்லை, வேதம் சொல்லுகிறது குணமானேன். இதுக்கு தான் வரப்போகிறோம் பாருங்க, கொஞ்சம் தொடுவோம் அது. இன்னைக்கு இங்கே தான் விசுவாசி வரணும். விசுவாசி மார்க் 16 இருக்கக்கூடாது, அவிசுவாசி மாதிரி சோத்தை பெற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது, அது தேவனுடைய சித்தம் அல்ல. விசுவாசி யாக்கோபு 5 படி எந்நேரமும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. இல்லையா, யாக்கோபு 5:14 சொல்லியிருக்கியா? ஆமாம் சொல்லியிருங்க, உங்களுக்கு உதவுறதுக்காக சொல்லியிருக்குது. ஆனால் அது சப்ஸ்டாண்டர்ட்,
சப்ஸ்டாண்டர்ட் லிவிங். சப்ஸ்டாண்டர்ட் லிவிங்னா தரம் தாழ்ந்து வாழ்வது. உங்களுடைய தரத்துக்கேற்றாற் போல நீங்கள் வாழவில்லை. உங்கள் ஸ்டாண்டர்ட் கிடையாதுங்க அது. நியூ கவர்னன்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது அது. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கர்த்தர் எவ்வளோ வழி வச்சுருக்காரு. சோகம் கிடைக்கல, நீ இப்படி சோகம் பெற்றா பேர், இல்லைன்னா போ அப்படின்றவர் இல்லை அவர். எப்படியா சோகம் பெற்றுக்கொன்றார் அவர். ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அப்போ இன்றைக்கு விசுவாசிக்க முடியாதவர்கள், சத்திய வசனத்தை சரியாக அறியாதவர்கள், அது குறித்த அறிவு இன்னும் உண்டாகாதவர்கள், வெளிப்பாடு இன்னும் உண்டாகாதவர்கள் இதை எடுத்து எப்படி இந்த மீட்பை குறித்த சத்தியத்தை எடுத்து எப்படி அப்ளை பண்ணுவது, எப்படி இந்த வைட்டல் சைட் ஆஃப் ரிடம்ஷன், இந்த மீட்பில் நம்முடைய பக்கம் ஒன்று இருக்குது, ஏற்கனவே சட்டமாக எழுதப்பட்டதை எடுத்து சொந்தமாக்கிக் கொள்வது எப்படி என்பதை குறித்த நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு உதவும்படியாக யாக்கோபு 5:14-15 எழுதப்பட்டிருக்கிறது, சபையின் மூப்பரை பாடாக என்று சொல்லி. இன்றைக்கு அது விசுவாசிகளுக்கெல்லாம் நிறைய இடத்துல தெரியாததுனால சபையின் மூப்பர்கள் எங்கே பார்த்தினாலும் பார்க்கலாம். நீங்கள் அங்கங்கே பிஸியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நல்லது, உதவி செய்கிறாங்க. ஆனால் எப்பவுமே அப்படி இருக்கணும்னு இல்லை, இல்லைங்களா? நாமளே சில நேரத்தில் சபையின் மூப்பர்களை வரவழைக்கலாம். ஆனால் எப்பவுமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எது தேவனுடைய சித்தம், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறதே. குணமானீர்கள்னால் இது எப்போ நடந்து முடிஞ்சிருச்சிருச்சு. ஐயோ, அது என்னுடைய சொந்தமாச்சே. குணமானீர்கள் எழுதிருக்கு, எனக்கு தெரியாதே. குணமானீர்கள் இருக்குது, நான் குணமாகலன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேனே. குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது, இது இனிமேல் நடக்க போகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேனே என்று அதை குறித்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நான் ஏற்கனவே குணமானேன் என்பதை அறிந்து கொண்டு வியாதியின் மத்தியிலும் வலியின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் வியாதியினூட கடந்து போகும்போது கூட வியாதியா இருக்கிறேன் என்பதை காட்டிலும் நான் குணமானேன் என்கிறத இருதயத்தில் உறுதியாய் வைத்து இந்த சத்துரு ஒன்றுமில்லாமல் போகிற வரை, இந்த சத்துரு அழிக்கப்படுவதை காணும் வரை, இந்த வியாதி ஒன்றுமில்லாமல் போகும் வரை பயப்படாமல் இருப்பது, இருதயத்தில் உறுதியாக இருப்பதை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறோம். அதான் சரியான விசுவாசி. இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, குணமானீர்கள், குணமானீர்கள், குணமானீர்கள். இது பரலோகத்தின் சத்தியம். பரலோகத்திலே உங்களை பற்றி என்னை பற்றி எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சட்டம் இது. குணமானம் என்பது குணமானம், அவ்வளோதான். அப்போ எப்படியா ரிப்போர்ட் எப்படி சொல்லுத? அந்த ரிப்போர்ட்டை மாற்ற வேண்டியதுதான். குணமானம்ன்றது பரலோக சட்டம். வானமும் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்னார். பரலோக சட்டத்தை ஒழிக்கவே முடியாது. டாக்டர் சொல்லிட்டாரு, இது அவ்வளோதான்ட்டாரு. இது அவ்வளோதான் இல்லைன்னு வேதத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லுங்கள் அவருக்கு. அப்படி இல்லைங்க, இது வேறு மாதிரி எழுதியிருக்குது. குணமானேன் என்று எழுதியிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் இயேசு என்னுடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தார். நான் குணமானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்க போகிறேன். நான் குணமானேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய படுக்கையிலும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் கண் விழிக்கும் போதும் கண் மூடும் போதும் நான் குணமானேன் என்கிற வார்த்தையோடு தான் நான் கண்ணை மூட போகிறேன். குணமானேன் என்கிற வார்த்தையோடு தான் கண்ணை விழிக்கப் போகிறேன். குணமானேன், குணமானேன், குணமானேன். இது என்னுடைய வாயை நிரப்பப் போகிறது, என்னுடைய இருதயத்தை நிரப்பப் போகிறது, என்னுடைய சிந்தையை நிரப்பப் போகிறது, என்னுடைய காட்சி இதுவாக இருக்க போகிறது. குணமானால் நான் எப்படி இருப்பேன் என்கிறதை நான் கண்காட்சியை பார்க்க போகிறேன். குணமானேன், 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 குணமானேன் என்று குணமானவனாக என்னை காணப்போகிறேன். குணமாகும் கண்டிப்பா. ஆவிக்குரிய விசுவாசின்னு சொன்னால் இந்த ஆவிக்குரிய சட்டம் என்ன என்கிறதன் ரீதியிலே சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த லெவலில் சிந்திக்கணும். அங்கே என்ன எழுதியிருக்குது அதுதான் எனக்கு அப்ளை ஆகும். மீட்பின் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்குது, வேறு கதை பேச வேணாம். ஆமாம், நம்ம தாத்தா காலத்துலேருந்து ஏழையாக தான் இருந்தோம், அந்த கதைலாம் வேணாம். மீட்பின் மூலமாக எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய வீட்டிலே ஐஸ்வர்யம் தங்கும். என் வீட்டில் அப்போ ஐஸ்வர்யம் தங்கும். அங்கே என்ன சொல்லியிருக்கோ அதுதான் எனக்கு முக்கியம்.
எங்கே அங்கே என்ன சொல்லியிருக்குன்னு? இல்லை எல்லாரும் இப்படி சொல்ல, எல்லாரும் இப்படி சொன்னால் எல்லாரும் சொல்கிறதும் தேவன் சொல்கிறதும் சமமாகாது. அவர் ஞாபகம் இருக்கா? கல்லில் எழுதுகிறவர் அவர். அழிக்க முடியாது அவர் சொல்கிறத. 1000 பேர் சொல்கிறது ஒன்றும் இல்லாமல் போகும். அதனால தான் சொல்லியிருக்குது, துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்படான். ஏன்னா அந்த துர்ச்செய்தியெல்லாம் மாறி நல்ல செய்தியாக மாறிடும். 1000 பேர் சொல்கிறது நடக்காது. அப்போ ஆவிக்குரிய விசுவாசினா யார்? அவன் ஆவிக்குரியபடி சிந்திக்கிறவன், வேற லெவலில் சிந்திக்கிறவன். இந்த பரலோக சட்டம் என்ன சொல்லுகிறது? நேச்சுரல் லாஸ், இயற்கை சட்டத்தின்படி சிந்திக்கிறவன் அல்ல, ஆவிக்குரிய சட்டத்தின்படி சிந்திக்கிறவன். அப்போ பாருங்க, ஆவிக்குரியவன் வேற ஒரு லெவலில் இருக்க பழகி கொள்ளுகிறான். வேற ஒரு லெவல்னா எப்படி? இப்போ பாருங்க, காரில் போகிறோம். இப்போது எங்கள் தாத்தா காலத்தில் சொல்கிறாங்க, அவர் இந்த கிராமங்கள்லாம் ஒரு அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மாட்டு வண்டியில் போவாராம் அவர். நல்ல காலம், நம்ம காலத்தில் கார் இருக்குது, இப்போ காரில் போகிறோம் இல்லையா? எங்கள் தாத்தா மாட்டு வண்டியில் போனாருன்னு நானும் மாட்டு வண்டியிலே போயிட்டு இருக்க முடியாது. நான் காரில் தான் போவேன். ஏன்னா கொஞ்சம் அறிவு இருக்குது. சிலருக்கு வந்து மாறவே முடியல பாருங்க. மாட்டு வண்டியிலேருந்து காருக்கு வர முடியாது. மாறுறது இஷ்டம் இல்லை அவர்களுக்கு. மனம் புதிதாகிறது இல்லை. அப்போ எப்படியோ அப்படியே தான் மனம் இருக்கணும் ஒழிய மாறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு. ஆவிக்குரியவன் என்கிறால் மனம் புதிதாகிறவன் தான் ஆவிக்குரியவன். அப்போ பாருங்கள், காரில் கிட்டத்தட்ட 100 மைல் பெர் ஹவர் வரைக்கும் போகலாம். காரில் மேக்ஸிமம் ஸ்பீடு அவ்வளோதான் போக முடியும். 100 மைல் பெர் ஹவர். சில கண்ட்ரீஸில் கொஞ்சம் அதிகம் விடுறாங்க. 100 மைல் பெர் ஹவர் போகலாம். நம்ம ஊரில் போகலாம், ஆனால் போக முடியாது. ஏன்னா குறுக்க முறுக்க எல்லாம் வருது. அதனால் 100 மைல் பெர் ஹவர் போகலாம். இது பழக்கமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. நல்லா ஜோராக இருக்குது. இப்போ வெளிநாட்டிலலாம் ஓட்டினீங்கன்னா நல்லா 100 மைல் போகிறது ரொம்ப சர்வசாதாரணமாக போகலாம். ஒன்றும் இது இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் சில ஆளுங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கிறாங்க. அவங்க கிரவுண்டு மைண்டட் இல்லை, ஏர் மைண்டட் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு பிரசங்கியார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து அங்கே போகிறோம், ஐயோ நமக்கு இந்த காரெல்லாம் ஒத்து வராதுங்க, நான் ஒரு பிளேனை ரெண்ட் பண்ணி பறந்து போயிடுவேன் நான் என்றார். அவர் பிளேனையே ரெண்ட் பண்ணி பறந்து போயிடுறாராம். அவர் வாடகைக்கு எடுத்தேன்னா நானே பறந்துக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவேன், நான் அந்த ஊருக்கு போயிடலாம். எவ்வளோ தூரம் இருக்குது? அது இருக்கும் ஒரு 600 மைல் 700 மைல். எவ்வளோ நேரத்தில்? ஒரு மணி நேரம் 15 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். பிளேன்லாம் கிட்டத்தட்ட 1000 மைல் பெர் ஹவர் பறக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவைகளெல்லாம் இருக்குது. அப்போ பாருங்கள், வெறும் கிரவுண்ட் மைண்டடாக இருந்தால் வெறும் இந்த 100 மைல் வேகத்திலேயே செட்டில் ஆகிட வேண்டியதான். வாழ்நாள் முழுக்க அந்த 100 மைல் வேக ஆளாக மாறிடுவோம். நம்ம ஏர் மைண்டட் ஆனோன்னு வைங்க, கொஞ்சம் மைண்டெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் உயர்ந்த விதத்தில் சிந்திக்க ஆரம்பித்தால், இன்னொரு சட்டம் ஒன்று இருக்குது, அதன்படி சிந்திக்க ஆரம்பித்தால் 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 1000 மைல் கூட போகலாம். அப்படிப்பட்ட ஆற்றல் நமக்கு உண்டாயிடுது. நம்முடைய கெப்பாசிட்டியே மாறி விடுகிறது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? நம்ம எப்போ நம்ம அளவின்படியே சிந்திட்டு, உலகத்தில் என்ன எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்களோ அதன்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி அதே தான் யோசிக்கிறோமோ ஒழிய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அதை நிஜமாக எண்ணி அப்படி யோசிக்க ஆரம்பித்தால் இந்த கிரவுண்ட் மைண்டட்னஸுக்கும் ஏர் மைண்டட்னஸுக்கும் என்ன வித்தியாசமோ, இந்த காரில் போகிற ஆளுக்கும் பிளேனில் போகிற ஆளுக்கும் என்ன வித்தியாசமோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் உண்டாகி விடுகிறது. லெவலே மாறி விடுகிறது. இருக்கீங்களா? அந்த லெவல் மாறும்போது அதுதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. இதை நான் அடுத்த வாரம் எடுத்து காண்பிக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்ம வேறு விதத்தில் சிந்திக்க சொல்லுகிறார். எப்பொழுதும் இந்த உலகத்துக்குரியவர்களாய் சிந்திக்கிறதா இல்லாமல் ஆவிக்குரியவர்களாய் சிந்திக்க வேணும். இப்போ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இருதயத்தை உறுதியாக இருக்க பண்ணுகிறது எப்படி? எதில் உறுதியாக இருக்க பண்ணுகிறது? இந்த மீட்பின் மூலமாய் எனக்கு சுகம் உண்டாயிருக்கிறது, இந்த மீட்பின் மூலமாய் தரித்திரத்திலிருந்து எனக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது, இந்த மீட்பின் மூலமாய் சாபக்கேடுகளிலிருந்து விடுதலை உண்டாயிருக்கிறது என்கிறதை உள்ளத்திலே ஆழமாய் வைத்து வேற ஒரு லெவலில் வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இதை குறித்தான் நாம் பேச போகிறோம். எப்படி அதை செய்வது என்பதை குறித்து இந்த வைட்டல் சைடு ஆஃப் ரிடம்ஷன். லீகல் சைடு வந்து அவர் பண்ணி முடித்து விட்டார். வைட்டல் சைடு வந்து நாம் என்ன பண்ணி அதை சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறதுக்கு நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது.
நம்முடைய வார்த்தைகளை கொண்டு தான் நம்முடைய இருதயத்தில் காரியங்களை வைக்க முடியும். இருதயத்தில் வைக்கிறதன் மூலமாக தான் வாயில் வருது. இந்த வாயில் வர்றதன் மூலமாக தான் வாழ்க்கையில் உண்டாகிறது.